கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டால் மகுடம் சூட இன்றைக்கு கடவுள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தருவார். சில நேரங்களில் நமக்கு கிடைக்கிற சில வாய்ப்புகளை தவறவிடக்கூடாது. ஏனென்றால் இந்த சீசன்ல எதை செய்யணுமோ செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு மகுடம் காத்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, சில நேரத்தில் பேர் ஒன்று, ஆனால் நம்ம செய்கிற காரியம் வேற மாதிரி இருக்கும். ஒரு மனிதனுக்கு பெயர் ஜெத்தர். ஜெத்தர்னா என்ன தெரியுங்களா? எக்ஸலன்ஸ், சர்ப்ளஸ்ன்னு அர்த்தம். இவர் யாருன்னா கிதியோனுடைய மகன். ஒரு பெரிய போர் வீரனுடைய மகன்கிட்ட 70 மகன்கள்ல இந்த மகன் மூத்தவன். இந்த மூத்த மகனை எதிரி படைகளை எல்லாம் பிடிச்சிட்டார் அப்பா. பிடிச்சிட்டு அந்த எதிரியா இருக்கிற ஜீபா ஜல்முனான்ற 2 பேரு அந்த எதிரி படைகளுடைய ராஜாக்களை அவர் சொல்றாரு தன் மகன் கிட்ட, டே பட்டயத்தை எடுத்து அவங்க 2 பேரையும் போட்டுரு அப்படின்றார். ஆனா இந்த மூத்த பையன் அன்னைக்கு அவங்க 2 பேரையும் அவன் கொன்றிருப்பானால் அன்றைக்கே அடுத்த தலைவனாக உருவாகி இருப்பான். அந்த பரிதாபம். அவங்க அப்பா சொல்றாரு, எல்லாத்தையும் முடிச்சிட்டப்பா, நீ இந்த செத்த பாம்பு அடிச்சிருன்றார். ஆனா இவன் அடிக்கிறதுக்கு மனம் வரல. இவனுக்கு ஒரு பயம் இருக்குது. இவன் பேர் எக்ஸலன்ஸ், இவன் பேர் ரொம்ப பெரியவன், எல்லாத்தையும் சாதிக்கிறவன் பேர். ஆனா மனசுல அவனுக்கு ஒரு பயம், ஒரு பயம். அப்பா பக்கத்துல நிக்கிறாரு, உங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சுட்டாரு, ஆனா இவனுக்கு பயம். அந்த 2 எதிரிகளும் ஜீபாவும் ஜல்முனாவும் சொல்றாங்க, ஐயா தயவுசெய்து எங்க சரித்திரத்தை கெடுத்துறாதீங்க, எங்களை கொன்னது ஒரு மாவீரனா இருக்கட்டும், ஒரு மனுஷனுடைய மனசு எப்படியோ அப்படிதான் அவன் வாழ்க்கையும் இருக்குதுன்ட்டாங்க. அதனால தயவுசெய்து நீரே எங்களை கொன்றுன்னு சொல்லி கடைசியில கிதியோனே அவர்களை மேற்கொண்டார். எவ்வளவு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி! கிதியோனுடைய மகனுக்கு எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு! இன்னைக்கு அதே மாதிரிதான் நிறைய பேருக்கு அவங்க பெற்றோர் நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஆனா இன்னைக்கு வாலிபர்கள் என்ன பண்றாங்க? நிறைய பேர் யூடியூப்ல உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நெட்ஃபிளிக்ஸ்ல உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ட்ரோல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் பெரிய பெரிய சாதனைகளை, சுந்தர் பிச்சை, இன்னும் பலர் அவங்க சாதிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஆனா சிலர் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா தங்க வாழ்க்கையை வீணாக்கிட்டு இருக்கிறாங்க, தங்களுடைய பலத்தை வீணாக்கிட்டு இருக்கிறாங்க. அன்பானவர்களே, இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க? உங்களுடைய ஸ்ட்ரெங்த்தை வச்சு நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போறீங்களா? உங்க அப்பா அம்மா போட்டு கொடுத்த பேஸ்மெண்ட்டை வச்சு நீங்க வேற லெவலுக்கு போறீங்களா? இல்லாவிட்டால் உங்க வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆப்பர்ச்சுனிட்டியை வேஸ்ட் பண்ணிட்டாருங்க இந்த ஜெத்தர். அவன் பேர்னாவே எக்ஸலன்ஸ் அர்த்தம், ஆனா அவன் ஆப்பர்ச்சுனிட்டியை வேஸ்ட் பண்ணிட்டான். அடுத்த சாப்டர்ல பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க, நீர் எங்கள் மேல் ஆளுகை செய்யும்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு, இல்லப்பா நானும் இல்லை, என் மகன்களும் இல்லை, அவங்க தகுதி இல்லை, கடவுளே உங்களை ஆளுகை செய்யட்டும், நான் உங்க மேல அதிகாரியா தலைவனா இருக்க மாட்டேன்னு சொல்லி அவர் சொல்றாரு. காரணம் என்ன? என் பிள்ளைங்க சரியில்லை. அன்பானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை நீங்க விட்டுறாதீங்க. எவ்வளவு தடைகள் வந்தாலும் சரி, நீங்க செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருங்க. நீங்க இன்னைக்கு ஜெயிக்கணும்னு சொன்னா சில ரிஸ்க் எடுக்கணும், சில காரியங்களை தைரியமாக இறங்கி செய்யணும். ஆண்டவர் சொல்றாரு, அப்பாவா உங்க பக்கத்துல நின்று சொல்றாரு, நான் பிசாசை ஜெயிச்சிட்டேன்ப்பா, உனக்கு இருக்கிற சேலஞ்சஸை பார்த்து நீ சோர்ந்து போயிடாத, உனக்கு ஒரு வாய்ப்பு இன்னைக்கு நான் தரேன், இன்னைக்கு நீ எழும்பி பிரகாசிக்கணும், இன்னைக்கு நான் உனக்கு வெற்றியை தரப்போறேன், நீங்க சோர்ந்து போகாதீங்க, உங்க பலன் கடவுள்கிட்ட இருக்குது, அவர் உங்களை ஜெயிக்க வைக்க போகிறார். ஆகவே இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களை செய்வான். நீங்க பெரிய காரியங்களை செய்ய போறீங்க. இந்த நாள் பெரிய காரியங்களை செய்ய வேண்டிய நாள். Get up and go win and conquer. God bless you. Have a wonderful day.